இப்படிதான் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களை சாணியில அடிச்சாங்க, எங்களுக்கு பிரச்சனை, இதை விசாரிங்க. சரியா? சாணி அடி வாங்கிட்டு வந்துருக்கோம் யூஎன் ஆபீஸ். எங்களுக்கு இப்ப அசைலம் வேணும், எங்கேயாச்சும் எங்களை அனுப்பு வெளிநாட்டுக்கு. இங்க இருந்தா சாணியில அடிக்கிறானுங்க அவனுக்கு. இப்ப நீங்க சொன்னதா நல்ல விஷயம், அதான் உண்மை. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சாணி அடிக்கிறானுங்க, எங்கேயும் போவேலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது பொலிஸுக்கு தெரியல, அதை சொல்ல போறேன் நான் உள்ளுக்கு அப்படின்னு தான். உதயகம்மன் பிள்ளைக்கு ஒரு கேள்வி கேட்கணும். உதயகம்மன் பிள்ளை இப்ப இன்னைக்கு பல்டியன் அடிக்கிறாரு. ஐயோ இது நானா சொல்லல, சாட்சியாளர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நான் படிச்சுட்டு சொன்னேன் அப்படின்னு பல்டி. இன்னைக்கு தங்கள்ல கால்டன்ல ஒரே சனம். இப்ப நாளைக்கு தான் நாளைக்கு என்ன இது போடுறது, தான் என்ன மலிவு விற்பனையா? முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பார்க்க வந்திருக்காங்க. ஒரே அப்பா ரத்னபுரையில இருந்து அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க பஸ்ல. எல்லாம் அழைச்சிட்டு வந்தவங்க சொல்லுங்க, வந்திருக்கிறாங்கன்னா அது இயல்பா வந்த போய் தலைவர் சீமான் அவர்களையும் விஜய் போயிட்டு அப்படி கட்டி பிடிச்சி என்ன நடக்குது இங்க நடக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இவங்க ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு திரும்ப நியூஸ் பார்க்க வச்சுட்டாரு தமிழக முதலமைச்சர். முதல் வந்து படம் வந்து ஒரு வருஷத்துல ஒரு படம் 2 படம் விஜய் வந்தது. இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இல்ல நான் நீலம் போட்டிருக்கேன், நீலம் ஒயிட்ல நீலம். அப்படியே நீங்க கோர்த்து விட ட்ரை பண்றீங்க, நான் சுதாரிச்சு கொண்டு உடனே அதுல நீல கலர்ல நான் டீல்சான் இல்லையே. டீல்சான் எங்கட எடிட்டர் பிறந்தாவோட எல்லாம் சண்டை பிடிச்சதெல்லாம் முதலமைச்சர் ஆகலன்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லையே. நாங்க அப்படி உள்வெட்டு கதையெல்லாம் அவங்க ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு தக் லைவ் செய்யறாங்க. அதுதான் நானும் பார்த்தேன். அது சரி. அப்புறம் நம்மளோட லாஸ்ட் ப்ரோக்ராம் படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அம்மா அன்னையர் தினத்துக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அழுது இருக்காங்க, நம்ம உறவுகள் நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. நாங்க விட்ட கண்ணீரை பார்த்து அவங்களாம் விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கணும். ரைட். ஆனா என்ன, இன்னைக்கு நம்ம உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு போயிருக்காரு விசாரணைக்கு, டிஐடிக்கு போயிருக்காரு. நான் சொல்றேன் இந்த உதயகம்மன் பிள்ளை சிஐடி எல்லாம் கதைக்கிறத விட்டு போட்டு இந்த அம்மா மாதிரி இதை ஒரு சென்டிமெண்ட் ப்ரோக்ராம் மாத்துவோம். இந்த நட்பு எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த 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 கவர்மெண்ட் இருக்குதான், இந்த அன்ரோகுமார் அரசாங்கத்தை பற்றி கதைக்கிறோம் ஒரு வேஸ்ட். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா நமத்து போன பட்டாசு மாதிரி தான் கிடக்குது. அது வெடிச்சு முடிஞ்சு இப்ப அந்த விசாரணை நடக்குது. நாளைக்கு பெரிய விசாரணை நடக்கிறது சரி டேல்சான், விசாரணை நடக்கிறது சரி. எனக்கு இப்ப கவலை என்னன்னா இந்த சாட்சிகள் எதிர்காலத்தை பற்றி தான் எனக்கு கவலை. இந்த அவன் செத்துட்டான அவனோட மனுஷையும் இன்னும் ஒருதனையும் காணலையா ஆஸ்திரேலியாவிலையா அவங்க வர பயப்படுறாங்களா, அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கான். உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்திய சாட்சியாளர்கள் இருக்காங்க. நியாயம் இருக்கு டெல்சான், உயிர் அச்சுறுத்தல்ல நியாயம் இருக்கு. இந்த உதயகம்மன் பிள்ளை பிள்ளையான போய் சந்திச்சதுக்கு பிறகு வந்து பிள்ளையான உதயகம்மன் பிள்ளை சொன்ன கருத்தோட உதயகம்மன் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நீங்க சொல்ற சரி, நான் ரைட், நல்ல பாயிண்ட் எடுத்துட்டீங்க. இன்னைக்கு இப்ப இந்த நியூஸ் வந்து சிங்கள சேனல்ஸ்ல வந்திருக்கும் போது கீழே போயிட்டு கமெண்ட்ஸை பார்த்தேன். சரி, சிங்கள மக்கள் இது என்ன சொல்றாங்க, முக்கியமே உதயகம்மன் பிள்ளை போனது வந்து அவர் சொல்லியிருந்தா தானே, தலதா பெரேஹரவுக்கு சஹரானால பயிற்றுவிக்கப்பட்ட 300 பேர் அந்த குண்டு வைக்க போறது சம்பந்தமா தான் இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஏய், உனக்கு நீ எப்படி இதை சொல்லியிருக்க, என்ன ஆதாரம், இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்கதான் போயிருக்காங்க. இப்போ அழைச்சிருக்காங்க, அவர் போயிட்டாரு. இப்ப இன்னைக்கு வாய்ஸ் பேக் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. போலீஸுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது போலீஸுக்கு தெரியல, அதை சொல்ல போறேன் நான் உள்ளுக்கு அப்படின்னு தான். உதயகம்மன் பிள்ளைக்கு ஒரு கேள்வி கேட்கணும். உதயகம்மன் பிள்ளை இப்ப இன்னைக்கு பல்டியன் அடிக்கிறாரு. ஐயோ இது நானா சொல்லல, சாட்சியாளர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நான் படிச்சுட்டு சொன்னேன் அப்படின்னு பல்டி. இதுக்கு சொன்னாரு சாட்சியாளர் ஈஸ்டர் அட்டாக்கு சிறை பிடிக்கப்பட்டவங்க சொன்னதான். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பிள்ளையானம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இதுல என்னடா டேல்சான், இப்ப நான் கேட்கிறேன் என்றால், இத ஒரு தமிழால் அல்லது ஒரு முஸ்லீம் ஆள் இலங்கையில சொல்லிட்டு நடமாடி இருக்கேலுமா? இப்ப என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க? கேள்விய என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்கிற இந்த கேள்விய இந்த உதயகம்மன் பிள்ளை நியூஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காரு சிங்கள சகோதரர். என்ன பண்ணிருக்காருன்னா,
நீ இதுவும் செய்வ இன்னும் செய்வ, நீ கதப்ப ஏன்னு சொல்லே, நீ இன்னும் வெளியெல்லாம் கதைச்சுக்கிட்டு இருக்க. இந்த அரசாங்கம் ஒழுங்கு இல்ல, இந்த அரசாங்கம் வந்து ஃபிட்டா, உன்னையெல்லாம் நீ எப்பயே உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், நீ எல்லாம் இன்னைக்கு கதைக்கிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கமெண்ட்ஸ். அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் பார்த்ததுல டில்சான் எனக்கு தெரியாது, அது சில பல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் கம்மியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். மைத்ரிபால சிறிசேன தான் சில விடயங்களை துணிவோட செய்தவரான். மைத்ரிபால சிறிசேன அந்த நல்லாட்சி காலப்பதில இந்த ரணில் வந்து பிளாக் பண்ணல என்றால் மைந்தோத்துக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்க வந்தால் அவ்வளவு கோபத்துல இருந்தது. அந்த மைந்த அந்த குற்றச்சாட்டுகள் வழக்குகள், அது நாமல் ராஜபக்சே எல்லாம் எத்தனை நேரம் உள்ளுக்குள்ள அந்த தாஜுதீன் வழக்குல ரணில் தனி வந்து அவங்கள பெயில் அவுட் எடுத்த, அல்லது இவங்களோட அந்நேரம் 2015-16 முடிஞ்சிருக்கு. சரி பாப்போம், 5 மணி நேரம் விசாரணை முடிந்து உதயகமன் 2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு கஃபேயும் டீயும் கொடுத்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் செய்யலாடியப்ப எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க இன்வெஸ்டிகேஷன் செய்யறோம். உதயகமன் அவர் சொல்றாரு எங்களுக்கு பயங்கிறதே கிடையாது, நாங்க இப்ப போலீஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது, நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உதயகமன் பிள்ளை வெளியே வந்து சொல்றாரு. அது ஒண்ணு அப்படி இருக்க. சரி, உதயகமன் பிள்ளையில இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. போலியான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு அமையவே பல்லேகம தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது புத்த சாசனத்தை அவமதிக்கும் ஒரு செயற்பாடு, பௌத்த மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என்று உதயகமன் பிள்ளை கூறியிருக்கார். நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? நான் கேட்கிறேன், அரசாங்கம் செய்யற இப்ப நான் அரசாங்கம் செய்யற விசாரணை எல்லாம் புள்ள, ஈஸ்டர் அட்டாக் புள்ள, அது புள்ள, இந்த பல்லேகம தேரர் கைது புள்ள எல்லாம் புள்ளண்டா ஒரு நடமாடி கொண்டு திரிகிறான் சிம்பிளா, ஒன்றுமே ஒரு பயமும் இல்லாம. எனக்கு புள்ள என்ன புரியல, இது என்ன விளக்கம் உண்டு அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து உதயகமன் கச்சப்படுது. உதயகமன் சொல்ற மாதிரி உதயகமன் பிள்ளை அரசாங்கத்தை பார்த்து பயப்படல, அரசாங்கம் உதயகமன் பிள்ளை பார்த்து பயப்படுது. அதுதான் சொல்றியா, உதயகமன் பிள்ளை வாய்ஸ் கட் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது. டில்சான் தலதா பெரேரான்றது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது அதுல குண்டு வடிக்க போகுது, இது சஹரானோட தொடர்பான 300 பேர் நடமாடி திரிகிறான்டா, அதோட ஒரு பாரதூரமான விடயம். நீங்க சீரியஸா பார்க்க தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி தான், இதே ஒரு தமிழரோ முஸ்லீமோ சொல்லிட்டு வெளியே நடமாட முடியுமா சட்டத்தின் கீழ்? அண்டு மேடே இவர் ஸ்பீச், அனுரோட ஸ்பீச்சை நான் வெல்கம் பண்ண, உண்மையில் நல்ல ஒரு அது அரசியல் கூட்டமா இல்ல, நீங்க உண்மையில கதையாதங்க. நீ அனுரகுமார ஏகேடி அரசு சொல்ல போனால் நீ கதைக்காதங்க, வேலையை செய்யுங்க. நீங்க கதைக்கிறீங்க ஒன்று, செய்யறீங்க ஒன்றுமே செய்யறீங்க இல்லையே. தாஜுதீன் வழக்கு பெண்டிங்ல இருக்கு, 11 மாணவர் கடத்தல் பெண்டிங்ல இருக்குது. மற்றது லசந்தைர வழக்கு பெண்டிங்ல இருக்குது. மற்றது இந்த என்ன சொல்ற இந்த வெளிநாடு ஒன்றுல வந்து தங்கம் வச்சிருக்கிற அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்குது. உகண்டா பணம் பெண்டிங்ல இருக்குது. எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. நீங்க இப்ப கடைசி வருஷம் வந்து என்ன சொல்ல போறீங்க, எங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது, 5 வருஷம் அனுபவம் கிடைச்சிருக்குது, இனி வாரதெல்லாம் பிடிச்சி உள்ளுக்குள்ள விட ராலா நண்டா இல்லாதான். இப்ப இவங்க விடுற இந்த லூஸ்னாலதான் எதிர்த்தரப்புல இருக்க இவங்கெல்லாம் பலமாகிக்கிட்டு வராங்க. சோசியல் மீடியாவிலையும் சரி, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள்லையும் சரி, வாய்ஸ் காட்டுகள்லையும் சரி, பயப்படாம சொல்றாங்க. அதானே எங்க உகண்டாவில் இருக்க காசை கொண்டு வந்து இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் அடைக்க தீருங்க, நீங்க தானே சொன்னீங்க உகண்டாவில் பணம் இருக்குன்னு கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது யார்கிட்ட குற்றச்சாட்டை வச்சாரோ இப்ப அவங்களே சொல்ற அளவுக்கு வந்துட்டு இலங்கை மக்கள் உண்மையில வெற்றி தலைகுனியம்னு சொன்னால் 2 அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையை கொடுத்து மக்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்கல. விளங்குதா? 2 அரசாங்கம் SLPP பொதுஜன பெரமுன கோட்டாபாயக்கு கொடுத்தாங்க ஒரு பெரும்பான்மை. அதுக்கு பிறகு உங்களுக்கு வீதாசார தேர்தல்ல எது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையோ அதை செய்தாங்க, 3இல் 2 கொடுத்தாங்க. அதை நீங்க செய்யல. இதுக்கு மிச்சமா என்ன செய்யற? முதல் கோணுனால் முற்றுங்கோணும்னு சொல்லுவாங்க. ஒரு சபாநாயகர் விஷயத்துல வந்து நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. இதை சுதாகரிச்சு கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் டைம் இருக்கு டெல்சான். இதை சுதாகரிச்சு கொண்டு அடுத்த ஸ்டெப் கோட வலிக்கிடணும். அப்படி இல்லை என்றால் கஷ்டம்தான். நீங்க தையிட்டி விகார இலையும், மற்றது இங்க வெடுக்குநாரி மலையிலையும், மயிலத்தன மாதவன இலையும், மற்றது திருவோணமலையில இருக்கக்கூடிய கன்னியாவில் இருக்கக்கூடிய பகுதியிலையும், திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு முன்னுகிற கடை விவகாரங்களை ஏன் இந்த தமிழாக்கல்ற பகுதியில் மட்டும் தான் நீங்க அரசாங்கமா எங்களுக்கு பார்க்க தெரியுது. அனுரா இருக்கிறாரு. மிச்ச இடம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மற்ற பொரஸ் செய்யற கொஞ்சம் நெஞ்சமா வில்பத்து இந்த பொரஸ் வந்து பிரச்சனைன்னு சொல்லி பன்னி மாவட்ட நாடகம் மஸ்தான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அங்க டிசிசில கதைப்படுது. அப்ப உங்களோட அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான அரசாங்கம். அங்க மிச்சம் முழுக்க தென்னிலங்கையில எல்லாம் நடக்கல. எவ்வளவு ஊழல் தென்னிலங்கையில. ஏன் இந்த திரைசேரி ஊழலே பிடிக்காம இல்லாம இருக்கு? இவ்வளவு செய்யறீங்க. இந்த போல போட்டு உடனே அர்ஜுன் மகேந்திரனா கொண்டு வர செய்யலாம் தானே. இதுல நீங்க என்ன சொன்ன, நீங்க ஒரு பெரிய ஒரு லொரியில பயிலேத்தி வந்து இவ்வளவும் தீர்வு தாரண்ட, நீங்க என்னத்துக்கு தீர்வு தந்து இருக்கிறீங்க? பாவம் அப்பாவி யாரு அந்த குற்றச்சாட்டுகளோட தொடர்பான சாட்சியங்கள்லாம் இப்ப மேல போய் கொண்டிருக்க வேண்டாம். இந்த பலூனுக்கு என்ன பலூன் மேல விடுவாங்க டெல்சா நூல்ல கட்டி, அது மாதிரி எல்லாம் மேல போய் கொண்டிருக்கான்.
இல்ல இவங்க என்ன பொறுத்தவரை சொல்ல போனா டெல்சான் இவங்கள ஒரு என்ன போற போக்கு சரியில்லை. இது கடைசா என்ன சொல்லுங்க, அந்த கள்ளன் கெட்டவன்கள் தான் திரும்ப வந்து நாட்டை ஆளப்புறான். அடிக்கடி சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி அவர்கள் சொல்லுவார், ஒரு அரசாங்கம் வந்தால் ஒரு மாதம் ஆக குறைஞ்சது 3 மாதம் 6 மாதம் இதுக்குள்ள சரியான வகையில வேலை திட்டங்களை முன்முடக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே நகராதுன்னு. என்பிபியை பொறுத்தவரையில நான் பார்த்த அளவுல அல்லது ஏகேடியை பொறுத்தவரையில எதிர்கட்சிக்கு ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சி, இன்னும் ஆளுங்கட்சிக்கு வளர்ச்சி அதிகம் வேணும் அல்லது அதுக்கான அனுபவம் வேணும். அது இல்லை. இப்ப இப்ப இப்படி சொல்றீங்க தானே. நான் இப்ப இன்னைக்கு கேடி லால்காந்த ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்து வழக்குகள் வருவதால் அதிகாரத்தை இழந்த மேட்டுக்குடி வர்க்கம் பெரும் கொந்தளிப்பில் உள்ளது. அதனாலதான் பதவிக்கிட்டு இருக்காங்க. பதற்றம், பயம். டில்சன் இவங்களோட விளையாட்டு என்ன தெரியுமா, அந்த சின்ன பிள்ளையில திருவிழாவை கூட்டி போற மாதிரி, திருவிழாவுக்கு கூட்டி போறேன்னா நீ வீட்டுல ஹோம்ஒர்க் செய்யணும் மாதிரி தான். இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அன்ஈசியா போன உடனே நான் கைது செய்யப்படுறோம், நோ டென்ஷன் கூல்ன்ற மாதிரி தான் இவங்க கதை. லால்காந்த வருவார், அடுத்தது இவர் யாரு விமல் ரத்நாயக்க வருவார், அடுத்தது அனுராக் குமார் திசாநாயக்க வருவார், மற்றது எங்களோட மட்டக்களப்பு மாவட்ட டிசிசி சேர்மன் என்ன பேர் வர்ற சுனில் ஹந்துனத்தி வருவார். இவங்க தான் இதுல வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாரையும் கூட ஒரு பெரிய ஹம்பேக் கொடுப்பார் டெல்வின் சில்வா. இதான் அந்த 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 கிளைமேட்ஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மேடே முடிஞ்ச உடனே என்னடா அரெஸ்ட் பண்ணல இப்போ லால்காந்த் சொல்லியிருக்கிறார். இது கொஞ்சம் இப்படியே சூடாகி கொண்டு போகல, இது முடிய பார்லிமெண்ட்ல பிமல் சொல்லும், அது அப்படியே முடிய பார்த்தா அங்கேயாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவார். இப்படியே இந்த வருஷம் ஈஸ்டர் அட்டைக்கெல்லாம் இவ்வளோ குயிக்காக மூவ் பண்ணலாம், எவிடன்ஸ் இருக்குன்னா தூக்கி போட்டு பையில க்ளோஸ் பண்ணுங்க. என்னது டிலே? அது சம்பந்தமா தான் இப்போ பிரான்ஸுக்கு போயிருக்கதா தகவல் இருக்கு. அவர் அங்க போய் கபை கிட்ட ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கான தகவல் ஒபிஷியலா செய்யல டெல்சான். அசாத் மௌலானாவும் அங்க முயற்சி பண்ணல. அது என்ன, அவர் இன்னொரு நாட்டுல அசைலம் கேட்டிருக்கு அரசியல் போராட்டம். இந்த அளவுக்கு சாத்தியப்பட மட்டும் தெரியாது. அது வந்து ப்ரோசஸிங் வந்து வேற, இது வந்து டிப்ளமேட் ப்ரோசஸிங், மற்றது அதுக்குள்ள கணக்க நெருக்கடி இருக்கு. இதெல்லாம் சாத்தியப்படாது அரசாங்கம் சொல்ற மாதிரி. அதான் நான் சொன்னேன், அதாவது ஒரு சண்டை படம் பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா படம் முடிய என்ன சொல்ல, ஓகே அவர் அடித்தது எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் தான் இப்ப போகுது அரசாங்கம். அதே மாதிரி தான் இப்ப கோட்டாபே ராஜபக்சனுடைய முன்னாள் செயலாளர் தானே சுகீஸ்வர பண்டார சாணியடி. இன்னைக்கு இந்த மனசு எங்க போயிருக்குன்னா யூஎன் ஆபீஸுக்கு முன்னுக்கு போயிருச்சு. ஐக்கிய நாடுகள் உலகத்துக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, நாங்க இப்படி ஒரு அமைதி போராட்டம் பண்ணோம், எங்களை என்பிபி கவர்மெண்ட் சாணியில அடிச்சு காட்டியிருக்கு. எங்க போனவர், எங்க அமைதி ஆர்ப்பாட்டத்துக்கு போனாங்களாம். இல்ல எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண போன, ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கான அலுவலகத்துக்கு யூஎன் ஆபீஸ். அட பாவியலே, என்ன சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல அது பரவாயில்ல, இதை விசாரிங்க. இல்ல ஐநா அதிகாரிகள் அவங்க படுத்தின பாடு, பிமல் வீரவன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கொழும்புல 2009 அடிச்சு கலைச்சு முல்லைத்தீவுல இவங்க படுத்தின அநியாயம். அந்த கோட்டாபாய அவர் என்ன கோட்டாபாய 2008-09 எல்லாம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கக்குள்ள அந்த எம்ஓயு சைன் பண்ற ஒரு அக்ரிமெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆபீஸுக்கெல்லாம் எம்ஓயு வந்து 6 மாதம், 1 வருஷத்தை 6 மாதமாக்கி 3 மாதம் 1 மாதமாக்குனவர். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நான் வேலை செய்த நிறுவனத்துல 2 மாதம் 1 மாதம் அந்த அதிகாரி மாதிரி எவ்வளவு அலைச்சவர். என்ன கோட்டாபாய உங்களுக்கு ஒரு நீங்க சிலதை சொல்லக்கூடான்னு நினைக்கிறோம். இரண்டால் நீங்க செய்த விஷயம் சில இப்ப உதாரணத்துக்கு கேட்கறாங்க, நீங்க என்ன சுமந்திரனை விமர்சிக்கிறேன். சுமந்திரனுக்கு தெரியும் நான் சுமந்திரனோட இப்படி பழகினேன். எத்தனாம் ஆண்டு வரைக்கும்? 2020 ஜனவரி வரைக்கும். அவர் எப்ப தேசிய தலைவருக்கு எதிராக ஒரு முரணான கருத்தை தென்னிலங்கை ஊடகத்துல முன்வைச்சாரோ அன்றைக்கு கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. இப்ப தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாட்டி கூட சில தகவல்களை பரிமாறிக்கிறாங்க எனக்கு கூட. அப்படி ஒரு மரியாதையை தான் இருந்தது. அது மாதிரி தான் அந்த கோட்டாபாய ராஜபக்ச எங்களுக்கு எம்ஓயு சைன் பண்ண அவ்வளவு இழுத்தவர் நேரம். ஒவ்வொரு ஆளோட அனுபவம் இருக்குது எங்களுக்கு. ஒவ்வொரு ஆளை பற்றி கதைக்கிறோம்னா அவங்களோட அனுபவம் தெரியும். இன்னும் ஒன்றையும் சொல்றேன் டேல்சன், இன்னும் ஒரு அட்டகாசம் ஒன்று சொல்றேன், அது ஒரு டைம் வரக்குள்ள சொல்றேன். இப்ப சொல்லுவோம். இல்ல 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 அது ஒரு முக்கியமான தகவல். அவருக்கு அதை உங்களுக்கு சொல்றேன், கட்டாயம் சொல்லுவேன். விரைவில் எப்படி இவர்கள் அந்த என்ன சொல்ற அந்த கோட்டாபாய ராஜபக்சே அந்த கொடுங்கோல்ன்றது எப்படி இருந்தது. நிறைய பேர் நினைக்கிறீங்க நாங்க ஏதோ வெளிநாட்டுக்கு வந்து இங்க ஏதோ ஜாலியா இருக்கிறவங்க செய்த அநியாயத்தால அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு என்ன புதுசா சொல்லியா தெரியணும் மக்களுக்கு. இல்ல எனக்கு அதிசயம் என்ன, ஒரு யூஎன் ஆபீஸுக்கு முறைப்பாடு செய்ய போனது. அது போயிட்டு சொன்ன விதம் தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு. இப்படிதான் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எங்களை சாணியில அடிச்சாங்க, எங்களுக்கு பிரச்சனை, இதை விசாரிங்க. சரியா? சாணி அடி வாங்கிட்டு வந்துருக்கோம் யூஎன் ஆபீஸ்.
எங்களுக்கு இப்ப அசைலம் வேணும், எங்கேயாச்சும் எங்க அனுப்பு வெளிநாட்டுக்கு, இங்க இருந்தா சாணியில அடிக்கிறானுங்க அவனு. தில்ஷான், இப்ப நீங்க சொன்னதான் நல்ல விஷயம், அதான் உண்மை. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சாணி அடிக்கிறானுங்க, எங்கேயும் போவேலாம் இருக்கு இல்ல, அவனுக்கு. இதுல சில பேர் வந்து பிள்ளைய விளைய கொள்ளுவங்க. ஒரு ஊடகமா அன்னொரு அரசாங்கத்துல வேகம் காணாது. எங்கட பார்வையில ஒரு ஊடகவியலாளரா சொல்றேன் நான். இல்ல சும்மா பொதுவா பசார்ல போயிட்டு இப்ப கதைச்சாங்க யார்ட்டையும் தனிப்பட்ட முறையில் மைக்க நின்னா கதைக்க மாட்டாங்க, மைக்க நின்னா சந்தோஷம் சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஆனா தனிப்பட்ட மைக் ஓப்பன் கேமரா ஓப்பன் தனிப்பட்ட ரீதியா கதைச்சு சொல்லுவாங்க. வரும்போது எப்படி கெத்தா ஒரு ஸ்பீடப்பா வந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்கன்னா அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம் மக்கள் வந்து அந்த எதிர்பார்த்த அந்த வேகம், உத்வேகம் வந்து இருக்கணும், தொடர்ந்து அப்படி ஐப்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப இன்னைக்கு தமிழகத்துல பார்த்தா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி வருவோம், அடுத்து வருவோம். அந்த அந்த ஆனா அது வேகம் நின்றக்கூடாது, நாங்கள் எதிர்பார்க்கறது வேகம் அப்படி இருக்கணும்னு. நான் இலங்கையில ஜனாதிபதி அன்ரு குமார் சேக தமிழ் முஸ்லீம் இஸ்லாம் பர்கர் எல்லாரும் ஓட்டு போட்டது என்னதுக்கு, கொடுத்த பவர், அந்த பவர் லைன்ல அப்படியே போயிடணும். அப்படி இன்னொரு விடயத்தை பாத்தீங்களா மக்கள் ஒன்றை சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், எவ்வளவு விலைவாசியே மக்கள் தாங்கி கொள்றாங்க, என்னத்துக்கு நீங்க விலை கூட்டினாலும் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மக்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது ஒரு டிரான்ஸ்பரன்சி. கள்ளன் அப்படிங்க, குற்றவாளி அப்படிங்க, விசாரணையை செய்யுங்கன்னு தான். இன்றைக்கு வரைக்கும் கேஸுக்கு இவ்வளவு விலை கூட்டியும் நான் கேட்கிறேன். அப்ப ஒரு தெரிஞ்ச ஒரு இடத்துல கதைக்கும் போது அவங்க சொல்றாங்க என்னன்னா, கேஸுக்கு விலை கூட்டினா பரவாயில்ல, அவரை கொஞ்சம் டைம் கொடுப்பேன், நாட்டு ஓரளவு கிளீன் பண்ணட்டும்னு. நீங்க கிளீன் பண்ற மாதிரியே காணல, குப்பையா சேர்த்து கொண்டிருக்கிறீங்க, கடைசாக நெருப்பு தான் வைக்கணும். இல்ல நீங்க சில உள்ள யோசிக்கலாம், என்னடா வெளிநாட்டுல இருந்து சொல்றாங்க, நீங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஒரு கருத்து சொல்லிருக்காங்க, அந்த கருத்தை நாங்க பாத்திரலாம். மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு பயமா, அதிகார பகிர்விற்கு விருப்பம் என்றால் வைப்பீர்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்காரு மாகாண சபை தேர்தல். இப்ப பார்லிமெண்ட் உறுப்பினர் நிசாம் காரியப்பருக்கு இந்த தமிழக தேர்தல் முடிஞ்சதுல இருந்து இங்கே ஒரு முதலமைச்சர் ஆக்கிரணும்ப்பா யாருன்னு அவர் சொன்னார் பார்லிமெண்ட்ல. அவருக்கு ஒரு ஆசை, இலக்குல அவர் முதலமைச்சர் ஆகட்டும், அவர் எங்களுக்கு தலையில பேன் பார்த்த கதையில எங்களுக்கு தெரியும். காபிஸ் நசீர முதலமைச்சர் ஆகி போட்டு கிழக்கு மாகாண தமிழர்கள் சம்பந்தமா முடிவெடுக்கிறதுக்கு தமிழரசு கட்சிக்கு முஸ்லீம் காங்கிரஸுக்கு தகுதி இல்லை அப்படின்னா நாங்க சுயேட்சையில அங்க இருக்கிற மக்கள் உரிமைக்காக போட்டு அதை பற்றி யோசிக்கலாம். அவர் இப்ப ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பரிந்துரைச்சிருக்கிறார். அவர் அவங்களோட மேளம், நிசாப் காரியப்பெற்ற மேளம், சரியா? இப்ப அவர் இப்ப காபிஸ் நசீர முதலமைச்சராக கூட துர்ராசிங்கம் என்ற அந்த கட்சியில முக்கியஸ்தர், அதே போன்ற தண்டாயபாணி போன்ற என்ன பிரயோசனம் நடந்தது? ரவுபைக்கும் காத்தாங்குடியில பேசினார்னு 7 ஆசனங்களை வைத்துக் கொண்டு எங்களுடைய ராஜதந்திரத்தால் எப்படி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வென்றோம்னு வீரப்பத்தம் பேசினார், சரியா? இவங்க இப்ப எல்லாருமா செய்து இப்ப அதை கிழக்கிஸ்தான் என்று தானே கிழக்குமானது பேர், இதை கிழக்கிஸ்தான் ஆக்கத்தான் இவங்க ட்ரை பண்றாங்க, கிழக்குமானது. அங்க இருக்கிற முஸ்லீம் மக்கள் நல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அரசியல்வாதிகள் தங்கட நலனுக்காகத்தான் இதை செய்யறாங்க. முஸ்லீம் மக்கள் மீது கூட சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற கூடிய முஸ்லீம் மக்கள்கிட்ட இப்ப கனவேறிட்ட அந்த வேற்றுமை இல்லாம போயிட்டுது. வேற்றுமை கனவேறிட்ட இல்லை, அவங்க இப்போ பழைய மைண்ட்ல இல்லை, எல்லாம் சும்மா ஃப்ரீயா இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரை இந்த பிராண்ட் நான் நினைக்கிறேன் கிழக்குமான சேர்றதில்ல இந்த கூட்டணி தமிழரசு கட்சியில் அவர் சொன்ன மேளம், சின்ன மேளமும் பெரிய மேளத்தையும் கொண்டு வந்து வச்சு இவர் அடிப்பாராக இருந்தால் கிழக்குமான நான் உங்களுக்கு எழுதித்தாரன் என்பிபி வின் பண்ணுதாங்க. வடமாகாணத்தில் யாரு வின் பண்ணுதுன்னு ஓரிரு நாட்கள்ல செய்திகளுக்கு அப்பல பாருங்க. அங்கேயும் ஒரு வேற தமிழரசு கட்சி இதோட கூண்டோட எப்படி திமுக இன்றைக்கு வந்து ஐயோ பரிதாபம் மஞ்சள் துண்டோட நிக்க அது மாதிரி வேறு. கிழக்கு மாகாணத்தில் அரசியல மக்களோட கதைக்கு தான் தீர்மானிக்கிறது. நிசாப் காரியப்புறம் சுமந்திரன் சேர்த்து முடிவெடுக்கல, விளங்குதா? நிசாப் காரியப்புறம் சுமந்திரனுக்கு யார் அதிக இடம் கொடுத்தது இல்ல கேட்கிறேன். கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தடுத்து வச்சிருக்கிறது இந்த முஸ்லீம் காங்கிரஸ். அந்த தமிழ் பிரதேச செயலகத்தை உங்களால விட இயலாது. ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, மாகாண சபை தேர்தலுக்கு போக முதல் தமிழ் பிரதேச செயலகம் சம்பந்தமா ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க முஸ்லீம் காங்கிரஸ். தமிழரசு கட்சியோட இல்லை, கிழக்கு சிவில் சமூகத்தோட. கட்சி அரசியல் எங்களுக்கு வேணாம். கட்சியில நீங்க தமிழரசு கட்சியில ரெட்டை நிலப்பாடு, கிழக்கு மாகாணம் தொடர்பா வந்தா முஸ்லீம்கள் சார்பு நிலப்பாடு, வடமாகாணம் தொடர்பா வந்தா வேற நிலப்பாடு. தமிழரசு கட்சி என்ற இடையில் அது ஒரு இனத்தின் அடையாளம். என்ன அங்க இருக்கக்கூடிய எம்பிமார் ஒரு தரையும் மதிக்கிறல இந்த தமிழரசு கட்சியில. திருவண்ணாமலை கோதாசனம் மதிக்கிறல, மட்டக்களப்புல ஸ்ரீநேசனம் மதிக்கிறல, கோடீஸ்வரனை மதிக்கிறல. அவர் சின்ன மேடம் பெரிய மேடம் அடிச்சு திரிகிறான் அந்த இடம் முழுக்க. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு நிசாப் காரியப்பர் கூறி விட்டார், கட்சியை முடிவெடுத்து விட்டார்னு ஒரு அறிவிப்பு அறிவிப்பாங்க. நீங்க அறிவிங்க. இப்ப இப்ப இன்னும் ஒரு கேள்வி கேட்கறாங்க எல்லாரும், மாநகர சபைக்கு நீங்க இபிடிபிட்ட போய் ஆதரவு கேட்டா கிழக்கு மாநிலத்துல பிள்ளையானோட சேர்வம் வாங்கன்றாங்க. ஏன்னா கொள்கையில கட்சி தானே, அது நடந்தாலும் நடக்கும். மத்தள விமான நிலையம் சம்பந்தமா ஒரு அப்டேட். முதலீடு செய்ய 40 நிறுவனங்கள் முன் வந்திருக்கான். மத்திய கிழக்கின் முக்கிய நிறுவனங்களும் வருதான். மத்தள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்ப ஒரு மாற்றம் வரப்போகுது. அங்க
ஒரு மாதத்துக்கு முதல் நம்ம இதுல சொன்னாம ஞாபகம் இருக்கா? கதைச்சேன், நான் கதைச்சிருந்தேன். மத்திய கிழக்கு போர் பதற்றம் ஆரம்பிக்கும் போது நான் கதைச்சிருந்தோம். 500 விமானங்களை தரித்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பா 2 பேச்சுவார்த்தை உள்ளது நிறுவனங்கள் பேச்சில் ரகசியமா ஈடுபட்டிருக்குது. நடக்குது அப்படின்னு இல்ல, சொல்லியிருந்தோம். நாங்க சொல்றது வந்து ஒரு மாதத்துல ஆபீஷியலா வருது. ஆனா இன்னொரு முக்கிய செய்தி ஒண்ணு, அறகலைய போராட்டத்தின் போது நிட்டம்புவ பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல தாக்கி கொல்லப்பட்ட மரணம் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர், 12 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதுல கைதி ஒருவர் வெலிக்கட சிறைச்சாலையில் கட்டிடத்தில் இருந்து தவறி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். அண்மையில இன்னொரு மரணம் இடம்பெற்றது கஸ்டடியில வச்சு. இப்ப இது வெலிக்கட சிறைச்சாலையில இருக்க ஒரு கைதி உயிரிழந்தாரு. இன்னைக்கு 2வது மரணம், இந்த கிட்டத்தட்ட 2 மாசத்துல 2வது மரணம் பதிவாகுது. சிறைச்சாலையில கட்டிடத்துல இருந்து தவறி விழுந்துட்டாராம். ஆனா இன்னைக்கு தங்கள்ல கால்டன்ல ஒரே சனம். இப்ப நாளைக்கு தான் என்ன என்ன நாளைக்கு தான் என்ன இது போட்டிருக்கு? பார்த்தோம். என்ன மலிவு விற்பனையா? மலிவு விற்பனை இல்ல, முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே உங்க அப்பா ரத்னபுரையில இருந்து அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காங்க பஸ்ல. எல்லாம் அது வயசு டாடா பாய் அழைச்சிட்டு வந்தவங்கன்னு சொல்லுங்க. வந்திருக்கிறாங்கன்னா அது இயல்பா வந்தேன் போய் வார்த்தை அழைச்சிட்டு வரப்பட்டவங்க மலிவு விற்பனையாகும் தாங்கல்ல. இல்ல அவங்களா வரல. அத வடிவேலு சத்யராஜு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நீ வா நீ அந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் போயிட்டு நேற்று அதுல சொல்லி இருந்தாரு ஒரு வீடியோல, கபிலச்சந்திரசேனனுடைய மரணத்துக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. வரும்போது சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன சொல்றாரு, கபில சந்திரசேனன் நாட்டுக்கு சேவையாற்றியவர், சேவையாற்றுறவரா. சரி, என்ன செய்ய, அந்த மனசு உயிரோட இல்ல, நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது, விட்டுருவோம். சேவையாற்றினவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வாராராம். நான் நித்திர கொண்டுட்டேன், நீங்க சொன்னது கேட்கல. நாளைக்கு வாரதை பத்தி நியூஸ் இன்சைட்ல கொஞ்சம் விவரங்கள் இருக்கு, அதையும் பாருங்க. அதை ஃபுல்லா நாங்க இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு போவோம், நாங்க தமிழகத்துக்கு போயிட்டு வந்துருவோம். என்னடா அப்புறம் நம்ம தமிழக ரசிகர்கள் நிகழ்ச்சி பார்ப்பவர்கள் இல்ல தமிழக ரசிகர்கள் கீழே கிழிச்சு நம்மள தொங்க விடணும். ஆனா இன்னைக்கு அதுக்கு முதல் இன்னும் மட்டும் சொல்ல வேண்டியது, இந்த நாட்டு நடப்பை பாக்குற அன்பு நேயர்கள் கட்டாயம் இன்றைய ஊடறுப்பு இருக்கா பாருங்க. இன்றைய ஊடறுப்பு வந்து இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள், அவர் இராணுவம் தொடர்பான ஆய்வுகளை செய்தாலும் கூட அதற்கு மேலதிகமான சில முக்கியமான பொருளாதாரம் மற்றும் அரசியல் விவரங்கள் இந்த தமிழக தேர்தலில் அவரோட பார்வையை பாருங்க. அவர் முன் வச்சிருக்கிற பல விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். டில்சன் அதற்கு நீங்களும் பப்ளிஷ் ஆன தவறாம பாருங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். அவரும் வெள்ளை ஷர்ட்டோட வந்தவர். அப்போ சரி, இன்னைக்கு இந்த வெள்ளை ஷர்ட், பிளாக் கோட்டு, பிளாக் பேண்டோட விஜய் இல்ல போயிருக்காரு ஊரடமா. என்ன நடந்துச்சு இது என்ன, இது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா இப்ப தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது விமர்சனங்கள் இருந்துச்சு. விஜய் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாத்தையும் விமர்சிச்சாரு. அங்கிட்டு இவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களையும் விஜய் போயிட்டு அப்படி கட்டி பிடிச்சி என்ன நடக்குது இங்க? ட்விஸ்ட் நடக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இவங்க ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. நீங்க சொன்ன முடிஞ்சு கதை. ஆமா, அது முடிஞ்சு போச்சு. ஆனா முக ஸ்டாலின் போட்டிருந்தார் பதிவு, அரசியல் நாகரிகம் கருத்தில் கொண்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னை வந்து சந்திச்சிருந்தார். இந்த வரலாறை பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பின்னர் வருபவர்கள் மூத்த தலைவர்களை சந்திப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இல்லாம போயிட்டது. குறிப்பா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு அதோட எதிரும் புதிருமா திமுக வந்துட்டு 1967ஆம் ஆண்டு அண்ணா ஆட்சிக்கு வந்த போது பெரியாரை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். 1969ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த போது காமராஜர், பெரியார், ராஜாஜி போன்றவர்களை சந்தித்து அவரும் வாழ்த்து பெற்றிருந்தார். இது அதுக்கப்புறம் அப்படி இல்லாம போனது. இப்ப ஒரு ரெவல்யூஷன் சேஞ்ச் மாதிரி சட்டசபைக்குள்ள கோட்டோட ஒரு ஆள் போறார், வட்டி இல்லாம போறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வைகோட அந்த உரை நீங்க மிக அவதானமா பார்க்கணும். இந்த சந்திப்புல இந்த எல்லாரையும் விட வானுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் துள்ளி குதிச்ச ஒரு ஆள் தான் வைகோ தான். அவர் கண்டோனே அவரை சிலாகித்ததா இருக்கலாம். மற்ற வைகோட வீட்டுல நடந்த படிப்பெண்கள் வீட்டு படிப்பெண்கள் அவர் ஒரு அதிர்ச்சியில வந்து அப்படி ஷாக்கிங்ல ஒரு சர்ப்ரைஸா வந்து பாக்குறாங்க. அப்பதான் வைகோ யோசிச்சிருப்பாரு, ஆஹா நம்ம வீட்டுல 3 ஓட்டு போயிருக்கே. இல்ல மகன் சொல்றார், அவர மகன் துரை வைகோ சொல்றார், இந்த வாரத்துல அந்த 2வது வார அக்கா வந்து உங்களுக்கு தான் விசிலுக்கு தான் போட்ட வேண்டும் சொல்றாங்க. அப்ப அவர் அந்த திருஷ்டி கழிக்கிற மாதிரி அந்த தொட்டு இப்படி செய்ய திரும்ப அதை விஜயும் ரியாக்ட் பண்ணுது. இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனா இது ஒரு தமிழகத்துல ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு எதிர்கட்சி இல்லாத ஆட்சி வரலாம் என்று
எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா டெல்சான், அங்கால சிவி சண்முகத்திர தலைமையில 32 பேர் உடைக்க போறாங்க ஆமா நினைக்கிறேன். அதிமுக எனக்குமே அதுல பரிதாபமா இருந்தது, எடப்பாடி வந்து அது என்ன சொல்ற அந்த பேப்பர் விழ கீழே வணக்கம் சொல்லிட்டு பேப்பர் கீழே விழுதுரும், அப்புறம் தான் எடுத்துட்டு அது சில வேளை அது விஜய் என்ன விஜயத்துக்கு வணக்கம் வைக்கல அதுல. இந்த எடப்பாடி அவ்வளவு அநியாயம் செய்த அந்த பாட்கு எண்ணிக்கைக்கு பிறகு எடப்பாடி சுத்தமாத்து கொஞ்சம் அநியாயம் இல்ல. விஜய் வணக்கம் வைக்கல, மிச்சம் எல்லாருக்கும் வணக்கம் வச்சது. மற்ற அதுல அந்த நிறைமாத கற்பணி சிவாசியோ அல்லது வேற ஒரு இடத்துல இருந்து அவங்களும் வந்திருந்தாங்க, ஒரு பிரெக்னன்ட் லேடி. கிட்டத்தட்ட தமிழக அரசியல் ஒரு வேற ஒழுங்குபடத்துல நோக்கி நகர். சரி ஓகே, முதலமைச்சர் ஆகிட்டா ரைட், முடிஞ்சு நான் வந்துட்டேன், அது ரைட், இனி போதும், இனி அது நடந்துகிட்டு போகும், இனி அது நியூஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நாங்க இங்க வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கும் திரும்ப நியூஸ் பார்க்க வச்சுட்டாரு தமிழக முதலமைச்சர் முதல் வந்து டெல்சான் முதல் வந்து படம் வந்து ஒரு வருஷத்துல ஒரு படம் 2 படம் விஜய் வந்தது. இனி ஒவ்வொரு நாளும் படம். அதுல நேட்டார போடுறாங்க, ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மெசேஜ் போட்டு கொண்டு ஃபேஸ்புக்ல தமிழகத்துல இருக்கிற அந்த சின்ன குட்டிஸ்க்கு அந்த எப்ப அவர் அந்த இதுக்கு போறாரு, அங்க கவுன்சிலுக்கு போறாரு அசம்பிளி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் இனி அந்த பாருங்க, நீ ஒரு ஒரு நல்ல கலாச்சாரம் பெற வேணும். விஜய் அரசியலுக்கு வந்ததா நடிகரான்றதெல்லாம் தாண்டி மற்ற அவர் கொண்டு வந்திருக்கிற 2 திட்டம், சிங்கப்பன் திட்டம், மற்றது அந்த போதை ஒழிப்பு திட்டம், ரெண்டும் வந்து மிக முக்கியமானது. மானியம் மின்சார மானியம் அது வந்து ரெண்டாவது, இது 2 மிக முக்கியமானது. இந்த லோ அண்ட் ஆர்டர் விஷயத்துல இலங்கையிலேயும் கடும் இறுக்கமான நடவடிக்கைகள் நீங்க எடுக்க வேணும். இல்ல நேத்து ஒரு விஷயத்தை பார்த்தோம், இப்ப முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறமா எல்லாம் ரைட், எல்லாம் அதிரடியே நடந்துகிட்டு இருக்கும் போது திருச்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 300 ரவுடிகள் அழைச்சிட்டு வந்து மீட்டிங், போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் இடையில மீட்டிங். என்ன சொன்னா, ஏய் இது வரைக்கும் நீ எல்லாம் ரவுடிசம் பண்ணிட்ட, குழப்பம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் பண்ண ஏதாவது அங்க வந்துட்டாங்க ஆளுங்க எல்லாம் சரி ரைட், முதலமைச்சர் எல்லாம் மாறியாச்சு, இனி விளையாட்டு காட்டலாம், நீங்க காட்டினா சட்ட ரீதியா நாங்க எடுப்போம் ஆக்ஷன்ட்டாங்க. பாருங்களே, இத சரி நான் சொல்ல வரல ஒண்ணும், இதத்தான் எதிர்பார்த்தோடு. பாத்தீங்களா அந்த கன இடங்கள்ல வைத்தியசாலையில் டாஸ்மாக்ல போய் அது அப்புறம் நைட்டுக்கு அந்த பாதுகாப்பு கடமைகள் இன்னைக்கு கூட பைக்ல போட்டிருக்காங்க, நடமாடுமா எல்லாம் போய்கிட்டே இருக்கணும். இது வந்து இந்த மக்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ரோட்ல குப்பை போடக்கூடாது, எண்ட நாடு, எண்ட சகோதரி, எண்ட சகோதரன், நான் இதுல களவு எடுக்க கூடாது, எண்ட சகோதரி என்ற மனநிலை ஒவ்வொருவனுக்கும் வரவணும். அந்த மனநிலையை அனுரவாக்கள் எடுக்க தவறிட்டாங்க. பட் அனுரகுமார் ஜனாதிபதியா வந்தோடனே முத என்ன சொன்னோம், ரைட் ஆட்சி மாறிடுச்சு, இப்ப நம்ம மனிதர்கள் நம்மளும் மாறணும், நம்ம நாட்டு மக்கள் நம்ம கையிலேயும் பொறுப்பு இருக்கு, ரைட் நம்மளும் நம்ம ஒழுக்கத்தை பேணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு விதமா சப்போர்ட் அனுப்போம், அப்ப அவங்க நமக்கு சப்போர்ட் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் நாங்க பேசியிருந்தோம். உண்மைக்கு எனக்கு இன்னும் மறக்க முடியாது. ஆனா இன்னும் மக்கள் மத்தியிலே மாற்றம் வரல. மற்றது இன்னொன்று பாத்தீங்களா, இப்ப விஜய் இவங்களையெல்லாம் மீட் பண்ணதோட அந்த கட்சிகளுக்கு கூட இந்த இளைஞர்கள் மத்தியில் அந்த குரோதம் குறைஞ்சிருக்கும். அந்த அடிக்க வேணும், பிடிக்க வேணும் அப்படின்றது பேரு. எனக்கு நாம் தமிழர் கட்சியில சீமான சந்தி கூட அந்த சாட்டை என்ற சேட்டையை தான் எட்டி நானும் தேடலே அவரை காலம். அவர் தான் ரொம்பவே பொதுத்தளத்துல டெல்சான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கருத்து முன்வைக்கக்குள்ள நாளைக்கு முகம் பாக்குற மாதிரி கருத்துக்களை முன்வைங்க, முகம் பார்க்காத மாதிரி செய்யறாங்க. டில்சான், இலங்கையில் ஒரு பையன் ட்ரிங்க் பண்ணி கொண்டு மோட்டார் பைக்ல போறாரு, பாத்தீங்களா? அதான் அது யாரோ வீடியோ பண்ணிருக்காங்க, நிறைய வெஹிக்கிள் கார்ல போறோம் இதாக்கி இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இலங்கை போலீஸ் எப்படின்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிற வீடியோஸ் இருக்கு தானே, இந்த வீதி ஒழுங்கு சட்டங்களை மீறி நடக்கிறவங்க அவங்களாம் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகுது, இப்ப நாங்களும் பேசிட்டோம், ரைட். இலங்கை போலீஸ் திணைக்களத்துடைய கவனத்துக்கு இந்நேரம் போயிருக்கோம், நாளைக்கு பாருங்க அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு அதே பேஸ்புக்ல போடுவாங்க. இல்ல, இலங்கையில இன்னும் லோ அண்ட் ஆர்டர், அந்த பெண்கள் விஷயங்கள், பாலியல் பலாத்காரங்கள் இலங்கையில மற்ற நாடுகளோட குறைவு, அரசு திணைக்களங்கள் இன்னும் தங்களோட வேலையை வேகமா செய்யறல, இப்படி கணக்கு குறையல் இருக்குன்னு அதுல கொஞ்சம் வேகப்படுத்துறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். சரியா? மிஸ்டர் அனுர்குமார, உங்களை மிஸ்டர் ரெண்டாலும் கீழே வந்து எழுதுவாங்க, அப்படித்தான் நீங்க சொல்லிக்கிறீங்க, கௌரவண்டெல்லாம் போட வேணாம இருக்கிறீங்க, நீங்க முதலாவது பதவி எடுத்தோன்னு சொல்லாது. உங்களோட அரசாங்கத்திட்ட மக்கள் எதிர்பார்க்கறது நல்லாட்சியை, நீங்க நல்லாட்சியை கொடுக்க ட்ரை பண்றீங்க, ஆனா வேகமா கொஞ்சம் ஆக்டிவா கொடுக்க பாருங்க. அவரை ட்ரை பண்றாரு, அவரை கீழே இருக்கவங்களும் இன்னும் ட்ரை பண்ணணும். 159 பேரை வச்சு கொண்டு 9 பேர் வேலை செய்து பிரயோசனம் இல்லை. 150 பேரை வேலை செய்ய வச்சு 9 பேர் வேலை செய்ய பரவாயில்ல. நம்மளுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் நாங்க கதைக்கிறோம். மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க,
டில்சான் என்ன டில்சான் நீங்க அப்படி சொன்னீங்க, தமிழரசு என்ன நீங்க அப்படி எல்லாம் சொன்னீங்க ஆரம்பத்துல, இப்ப என்ன நடக்குது? ரைட், அப்படி கேட்டதான் நாங்க கொண்டு வந்து இப்ப நேற்று ஒரு ஆள் கீழ் எழுது கொமெண்ட்ஸ்ல நேற்று ஒரு ஆள் எழுதிட்டு, அப்ப அவரை நான் வீதியில காணும்போது சொல்றாரு அவர், ஐயோ தமிழரசு நீங்க ரெண்டு டெல்சானும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறீங்கன்னு ஈஸ்டர் தாக்கு ரவுண்டு நடக்காது. இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிரும். இல்ல இல்ல, இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிரும் 5 இயர்ஸ்ல, அவங்க வெளியில வந்துருவாங்க, நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருங்க. எப்படி கதை? அதான் நிலப்பாடு. அதான் ஒருத்தருடைய மனநிலை அப்படித்தான் மாறி இருக்கு இன்னைக்கு. எனக்கு நீ இந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு என்ன சொல்ல, அந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கே மனசு இல்ல டெல்சான். என்ன ஒன்றில் சொன்ன ஏதாவது செய்ய வேணும், ஒன்றுமே இல்லை. நாளைக்கு என்ன, நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க பாப்போம். நாளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் குற்றம் செய்யவில்லை, அப்பே ரட்டே அப்பே மினிசு மகே மினிசு ஏவேவா என்று போவாரு. சரி, ஓகே, நாளைக்கு பாப்போம். நீங்க போற பிரதி அமைச்சர் அடையப்ப கொஞ்சம் ஆக்டிவாரு, அந்த தோட்டத்துல நடக்கிற அந்த மக்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்காவது கொஞ்சம் குரல் கொடுக்க பாரு. அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேச போறோம். என்னன்னு சொன்னா, அந்த டெல்மார் தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் எல்லாம் போயிருக்காங்க. இந்த தோட்டத்துல நடவடிக்கைகள் எப்படி நடக்குது, இந்த குண்டர்களுடைய குழப்பங்கள் அதெல்லாம் விசாரிக்க அங்க இருக்க என்பிபி கட்சியை சேர்ந்தவர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் அந்த என்பிபி அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோசியல் மீடியாவில். அது கொஞ்சம் அவர் மஸ்தான் வன்னி மாவட்ட எம்பி சொல்றாரு, எங்க மன்னர்ல மண் ஏத்துறது பின்னுக்கு என்பிபி இருக்குன்றாரு. அப்புறம் என்ன? சரி, ஓகே, அதிரடி நடவடிக்கைகள் தேவை. எனக்கு என்ன டவுட், இவங்க எல்லாம் சில அப்பாச்சியோட இருந்ததுனாடி அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டோம் மரபணு அப்பாச்சியோட நான் நாளைக்கு வந்து இந்த கதிரையில பின்னுக்கு இருந்து நான் நித்திர கொள்றேன், நீங்க கதைக்க முடியும் கூப்பிடுங்க போ, நான் கதைக்கவே மாட்டேன். ப்ரோக்ராம் எனக்கு வேணும். ஓகே, சந்திப்போம் மீண்டும் நாளைக்கு. நன்றி, வணக்கம். இப்ப சல்யூட் அடிக்க மகளை கையோ சல்யூட் அடிக்கல, அழிச்சிருங்க. வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.